ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் இருந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக நேற்று மீன்ஸ் ஃப்ரைடேயோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 23,114 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 22,824, ஹை பார்த்திங்கன்னா 22,850, லோ பார்த்திங்கன்னா 22,471. கடைசியாக இன்றைக்கி நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 22,512 நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 601 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடிஆர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நேற்று போட்டு இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு நான் சொன்னது கிளியராக பிடிச்சிருக்கும். நான் வந்து கொடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 23,000 வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக கொடுத்துருந்தேன். இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 22,800 லெவல் வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேங்க. இதையும் பிரேக் ஆச்சுன்னா இன்னும் நல்ல டவுன்ஃபாலுக்கான இது வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே நம்ம என்ன ரெண்டாவது சப்போர்ட் கொடுத்துருந்தோமோ அது வரைக்கும் இப்போ போச்சு. அதாவது ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 22,824, ஹை பார்த்திங்கன்னா 851 வரைக்கும் தான் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இறங்கினது தான். ஸோ எக்ஸாக்டாக இந்த ரெண்டாவது சப்போர்ட் பிரேக் பண்ணும்போது பிரேக் டவுன் ஆகும்போது நீங்கள் வாங்கி புட் ஆப்ஷன் ஏதாவது செல்லோ பண்ணியிருந்தாலே கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் மினிமம் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணிங்கன்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி தவிர எக்ஸாக்டாக 800, ஏன்னா ஐஏ 850 தான் போச்சு. அதுக்கப்புறம் அது சஸ்டெயின் ஆக முடியாமல் திருப்பி கீழே இறங்குச்சு. ஸோ அப்படி கீழே இறங்கும் பட்சத்தில் 22,800 பிரேக் டவுன் ஆகும்போது நீங்கள் செல்லோ புட்டோ எடுத்திருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கு எப்படி இருக்கும்? ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 22,800 வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த ஏரியா தான். ஸோ நேற்று என்ன ரெண்டாவது சப்போர்ட் கொடுத்துருந்தோமோ அதுதான். ஸோ இதை பிரேக் ஆகாத வரைக்கும் நிஃப்டி இப்போதைக்கு வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இல்லை. இன்கேஸ் இதை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா நிஃப்டிக்கான அடுத்த ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா 23,000 வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ரெண்டு தான் நம்மளுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ 23,000 பிரேக் ஆகும் பட்சத்தில் தான் அடுத்த லெவல் ஆஃப் அப்சைட் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அது வரைக்கும் வந்து இந்த லெவலுக்குள்ளே வந்து சுற்றுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கான டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3/26. ஓகேங்களா? ஸோ நாளைக்கான நம்ம ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 22,800. ஸோ இதை தான் நான் தம்ப்நெயில்ல நிஃப்டியோட க்ரூஷியல் ரெசிஸ்டன்ட் வந்து இதுன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இதை பிரேக் ஆனதான் அடுத்த அப்சைடுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இன்னும் கீழே இறங்கிறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 23,000 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடு வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்தாச்சு. சப்போர்ட் என்னவாக இருக்கும்? சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 22,400 வந்து நம்மளுக்கு க்ரூஷியலாக இருக்கும். இதை பிரேக் ஆச்சுன்னா 22,200 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 22,400 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதையும் பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 22,200 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ வீக்லி எக்ஸ்பைரியில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு நிமிஷம். வீக்லி எக்ஸ்பைரியில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் 1 22,800 க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 22,400 க்ரூஷியலாக இருக்கும். ஸோ அட் ப்ரெசன்ட் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது 22,512 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் மெயினாக இந்த ரெண்டு லெவல் மெயின் க்ரூஷியல் வந்து இந்த 22,800. ஸோ இதை பிரேக் ஆகாத வரைக்கும் நிஃப்டி திருப்பி கீழே இறங்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த லெவல் தான் மெயினான லெவல். அதை தான் நான் தம்ப்நெயிலையும் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாளைக்கு உங்களோட ட்ரேடிங்கை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.